ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 in 1. நம்ம ஒரே பாட்டில் நம்ம வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெண்டுமே செய்ய போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1.5 கப்பு ரைஸ் எடுத்துகிட்டு 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டையும் வாஷ் பண்ணி நல்லா 1/2 hour ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். குக்கரில் நான் பருப்பை சேர்க்கறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதோட பருப்பு அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் விசில் போட்டு வச்சாச்சு. இது ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நீங்கள் நல்லா தாராளமாகவே வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் தண்ணி வைக்கணும்னு இல்லை, எவ்வளோ தண்ணி வைக்க முடியுமோ உங்களால் குக்கரில் அவ்வளோ தண்ணி வச்சுட்டு வேக வச்சு விசில் நல்லா ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கோங்க. நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன். எனது குக்கர் சின்னது அப்படிங்கிறதுனால அதனால் கொஞ்சம் ட்ரையாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிலேருந்து பாதி நான் வெண்பொங்கல் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதில் போக மீதியை சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூடவே நம்மளுக்கு டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி நாட்டு சக்கரை நான் சேர்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால தண்ணி கொதிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம பொங்கல். உங்களுக்கு ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தனியாக நெய்யில் முந்திரி, பாதாம் என்ன உங்களுக்கு ட்ரை நட்ஸ் பிடிக்குமோ அதுக்கப்புறமேட்டு காஞ்ச திராட்சை இதெல்லாம் நீங்கள் வறுத்ததில் சேர்த்துக்கலாம். எனக்கு எதுவும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே சேர்க்கலை, இப்படியே விட்டுட்டேன். ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு இதோட டேஸ்ட்டுமே. அவ்வளோதான், இது சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கும். உப்பு கரெக்டாக போட்டிங்கன்னா தான் ஸ்வீட்னஸ் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு வெண்பொங்கலுக்கு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் ஒரு 2 பேர்த்துக்கு மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி வெண்பொங்கல் எடுத்து வச்சுருக்கேன். சக்கரை பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. 6-7 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வெண்பொங்கலுக்கு நான் எடுத்து வச்ச ஜீரகம், மிளகு, குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச இஞ்சி இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நெய்யில் தாளித்து ஊற்றிட்டு அவ்வளோதான் ஒன்றோட ஒன்று ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்த்து வேக வைக்கல, அதனால் நான் தனியாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தனியாக சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அவ்வளோதான் சாப்பாடு இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு பொங்கல். இது கூட பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கலும் சும்மா கொஞ்சமாக சின்ன பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வெண்பொங்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா சட்னியோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியோட காம்பினேஷன் சில பேருக்கு சாம்பாரோட சேர்த்து சாப்பிடவும் பிடிக்கும். இல்லை சாம்பார் சட்னி ரெண்டோட சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி சட்னி நாங்கள் வச்சுருந்தோம், அதனால் நான் சட்னியை எடுத்துக்கிட்டேன். வெண்பொங்கலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இதில் தேங்காய் திருவி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது பசங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் திருவி போடல. என் பையன் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வாயில் பட்டுச்சுன்னா துப்பி விடுறான். அதனால் எனக்கு மட்டும் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேங்காவாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரிசி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருந்தேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ் எந்த வெரைட்டியான பச்சரிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது யூஸ் பண்ணாலுமே பொங்கலுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் அரிசி பருப்பை ஊற வச்சு குக்கரில் வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி தான். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.